இமய குருவின் இதய சீடன் ஒரு யோகியின் சுய சரிதை ஸ்ரீ எம். 5 கடவுள் போதையில் இருந்த சூஃபி கோபால் சாமியை சந்தித்து 1 மாதம் ஆன பிறகு, எனது அன்னையின் மாமா, தாத்தா, தூரத்து அத்தை அனைவரும் என்னை பீமா பள்ளிக்கு வருமாறு அழைத்தனர். திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு அருகில் அமைந்து இருக்கும் பீமா பள்ளியில் முஸ்லிம் பெண் துறவி பீமா பீபியின் கல்லறை இருக்கிறது. அந்த இடம் பேய் பிசாசுகளை மாந்திரிகத்தால் ஓட்டுவதற்கு புகழ்பெற்ற இடமாகும். யாருக்கெல்லாம் பேய் பிடித்து இருப்பதாக நம்பப்படுகிறதோ அவர்களை எல்லாம் அழைத்து வந்து அங்கு சில காலம் வைத்து இருப்பார்கள். அவர்களில் முரட்டுத்தனமானவர்களை கல் தூணிலோ அல்லது மரத்தூணிலோ இரும்பு சங்கிலியினால் கட்டி வைத்திருப்பார்கள். பொதுவாக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அந்த பாவப்பட்ட ஆத்மாக்கள் ஆவேசத்துடன் தலையை சுற்றி கொண்டும் கண்களை சுழற்றி கொண்டும் சத்தமாக கத்தி கொண்டும் இருப்பார்கள். தங்களை சித்திரவதை செய்ய வேண்டாம் என்று பீமா பீபியை கெஞ்சுவார்கள். தற்காலிகமாக அந்த உடலில் தங்க வந்ததாகவும் அதை விட்டு போய்விடுவதாகவும் சத்தியம் செய்வார்கள். இறுதியாக அந்த கல்லறை வைத்துள்ள கட்டிடத்தின் வாசலில் தங்களது தலையால் இடித்துக்கொண்டு மயக்கம் போட்டு விழுவார்கள். இவையெல்லாம் அந்த உடலுக்குள் புகுந்திருக்கும் ஆவிகளின் சேஷ்டை என நம்பப்படுகிறது. பேயோட்டப்பட்ட மனிதர் ஆவியின் ஆக்கிரமிப்பில் இருந்து விடுதலை பெற்று சுய உணர்வு வந்தவுடன் தங்களது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள். ஆவியிடமிருந்து விடுதலை பெறுவது பீமா பீபியின் நேரடி குறுக்கீடால் தான் என்று நம்பப்படுகிறது. அந்த துறவியின் உடலையும் அவரது மகனின் உடலையும் சுமந்து வந்த சவப்பெட்டி அரபிக்கடலில் மிதந்து இப்போது கல்லறை கட்டப்பட்டு இருக்கும் கரைக்கு வந்ததாக பழங்கதைகள் குறிப்பிடுகின்றன. பேயினால் பாதிக்கப்பட்டு இருப்பதாக நம்பப்பட்டவர்கள் அந்த சவப்பெட்டியை சாதாரணமாக தொட்டதுமே சுகமாகி விடுவதை கண்ட உள்ளூர் வாசிகள் இந்த கல்லறையை கட்டினார்கள். அங்கே வசிக்கும் மீனவர்கள் பீமா பீபி ஒரு அரேபிய முஸ்லிம் துறவி என்று நம்புகிறார்கள். அந்த கல்லறையை சார்ந்து ஒரு மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. அது தர்கா என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்கால வேளையில் நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம். தர்காவிற்கு முன்னால் இருந்த கடற்கரை மணல் அந்த நேரத்திலும் சூடாக இருந்தது. மதிர் சுவற்றின் உள்ளே அங்கு வரும் நோயாளிகள் மற்றும் அவர்களின் பொறுப்பாளர்களுக்கான விடுதிகள் சில அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி இருந்தன. ஆங்காங்கே சில தென்னை மரங்கள், கல் மற்றும் மரத்தூண்கள். சில நோயாளிகள் தூண்களுடனும் தென்னை மரங்களுடனும் சங்கிலியினால் பிணைக்கப்பட்டு பரிதாபமாக எலும்பும் தோளுமாகவும் இருந்ததையும் அவர்களது விழி பிதுங்கி இருந்ததையும் கண்டோம். பிணைக்கப்பட்டு இருந்த ஒரு பெண்மணியின் பக்கமாக நாங்கள் சென்றபோது அவள் தனது மஞ்சள் பற்களை திறந்து காட்டி கண்களை சுழற்றி கொண்டு உருமவும் செய்தாள். அத்தை பயந்து போய் அங்கிருந்து விலகினார். என்னை தவிர மற்ற அனைவரும் சிரித்தனர். அந்த துரதிர்ஷ்டமானவர்களை பார்த்தபோது பயத்தை விட ஆழ்ந்த துயரமே இதயத்தை நிரப்பியது. தர்காவிற்குள் நுழைந்தோம். வேலியுடன் இருந்த கல்லறையை சுற்றி இருந்த கூட்டத்தில் மக்கள் நிறைந்திருந்தனர். கூடம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்காகவும் பக்தர்களுக்காகவும் சரிபாதியாக பிரிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் கல்லறை வரை சென்று அதன் வாசலில் நின்றோம். கல்லறை பெரிய வளவளப்பான பச்சை பட்டு துணியினால் போர்த்தப்பட்டிருந்தது. இரு பக்கங்களிலும் மிருதுவான சிவப்பு பட்டு துணி திரைகள் தொங்கவிடப்பட்டு இருந்தன. உள்புறம் அச்சமூட்டும் பச்சை மற்றும் நீல நிற விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முல்லா இந்துக்களின் பூசாரிக்கு சமமானவர். நாங்கள் கொண்டு வந்து இருந்த வாழை பழங்களை பெற்று கொண்டு குரானிலிருந்து சில பாடல்களை ஓதினார். அவர் குரானை சொல்லி முடிக்கும் வரை நின்றிருந்தோம். பிறகு முகத்தை உள்ளங்கையினால் தேய்த்து கொண்டோம். அர்ப்பணம் செய்யப்பட்டிருந்த காய்ந்த ரோஜா இதழ்களையும் சர்க்கரையையும் பெற்றுக்கொண்டோம். முல்லா மயில் தொகைகள் கொத்தினால் எங்கள் தலையில் தட்டினார். அதன் மூலம் பீமா பீபியின் ஆசீர்வாதங்கள் கிடைக்க பெற்றோம். பாட்டி அங்கு இருந்த பெட்டியில் கொஞ்சம் காசுகளை போட்டார். பிறகு பக்தர்கள் அமரும் இடத்தில் சென்று அமர்ந்து கொண்டோம். அருகில் இருந்த மசூதியிலிருந்து பிரார்த்தனைக்கான அழைப்பு கேட்டவுடன் ஆவியினால் ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சுறுசுறுப்பாக எழுந்து கொண்டார்கள். இயற்கைக்கு ஒவ்வாத அசைவுகளையும் சத்தங்களையும் அவர்கள் செய்தார்கள். அந்த சூழலை தாங்க முடியாததாகிவிட்டது. திடீரென எங்களுக்கு பக்கத்தில் அமர்ந்து இருந்த நடுத்தர வயதுடைய ஒரு சாதாரண மனிதர் எழுந்து விசித்திரமாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார். தன் உடம்பை வட்டமாக சுற்றி அழைத்தபடி மறுபக்கத்தில் இருந்தவர்களைப் போலவே ஹூம் ஹூம் என உரும ஆரம்பித்தார். என்னை நோக்கி திரும்பி பரிகாசத்துடன், நீ என்னை கண்டுபிடித்து விட்டாய், என்னை எரிக்க முயற்சி செய்தாய், ஆனால் நான் போக மாட்டேன் என்றார். முன்னால் குதித்து கல்லறை இருக்கும் வாசல் வரை ஓடி தலையை வாசலை இடித்து கொண்டு, சரி, நான் போய்விடுகிறேன், அந்த பையன் என்னை கண்டுபிடித்து விட்டான், பீபி என்னை எரிக்காதே, நான் எரிந்து கொண்டிருக்கிறேன் என்று கத்தினார். பயங்கரமாக சத்தம் போட்டு
மயக்கமடைந்தார். முதல் தடவையாக எனக்கு பயமும் அருவருப்பும் தோன்றியது. எனது பாட்டியால் இவற்றையெல்லாம் தாங்க முடியவில்லை. சாப்ஜான் என்று தனது சகோதரரை விழித்து இங்கிருந்து போய்விடலாம் என்று முணுமுணுத்தார். ஏதாவது ஒன்று என்னை அவரிடமிருந்து பறித்து விடுமோ என்ற பயத்தில் எனது கைகளை கெட்டியாக பிடித்து கொள்ள நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்ததும் இன்னொரு காட்சியை பார்த்தோம். ஒரு முதியவர் பழுப்பு முடியுடனும் கருப்பு தாடியுடனும் இருந்தார். புன்னகைத்து கொண்டும் ஆகாயத்தை பார்த்து கொண்டு கைகளை ஆட்டியும் அவ்வப்பொழுது பலமாக சிரித்து கொண்டும் தலையை ஒரு பிடிவாதத்துடன் மேலும் கீழுமாக ஆட்டிக்கொண்டு ஓடி வந்தார். அவருக்கு பின்னால் பல ஆண்களும் பெண்களும் மரியாதையுடன் கைகள் குவித்து அவரது வேகத்துக்கு ஈடுகொடுக்கும் முயற்சியில் வந்து கொண்டிருப்பதை பார்த்திராவிட்டால் யாராயிருந்தாலும் அவரை பேய் பிடித்தவர் என்றுதான் நினைத்திருக்க கூடும். அவர் எங்களை கடந்து சென்றார். திடீரென நின்றார். திரும்பி நாங்கள் நின்றிருந்த இடத்திற்கு வந்து எனக்கு எதிரில் நின்றார். அவரது முகம் தீவிரமாகவும் கடுமையாகவும் மாறிவிட்டது. அவரது இரத்த சிவப்பு விழிகள் என்னை நோட்டமிட்டன. பிறகு என்னை பார்த்து சிரித்தார். சரி சரி, போ போ, அப்புறம் வாடா என்று தமிழில் கூறிவிட்டு ஓடிப்போய் விட்டார். இந்த முறை எந்த காரணத்தினாலும் நான் பயப்படவில்லை. அவரை பைத்தியக்காரன் என்றுதான் நினைத்தேன். ஆனால் பைத்தியக்காரத்தனத்திற்கும் ஆன்மீக பரவசத்திற்கும் மிக சிறிய விடைவெளிதான் உண்டு என்பது அப்போது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. அவர் காலடி மஸ்தான் என்றும் சிறப்பான சக்திகள் கொண்டவர் என்றும் எனது அன்னையின் மாமா பிறகு சொன்னார். அவர் கடவுள் பக்தி என்னும் போதையில் இருந்தார். அதனால்தான் வெளி உலகின் நினைப்பே அவருக்கு இல்லை. சில புனிதமானவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்றெல்லாம் மாமா கூறினார். மாமாவின் விளக்கம் எனக்கு புரியவில்லை. எனக்கு தெரியவில்லை என மாமா பதிலளித்தார். அவ்வப்போது யாராவது அவரது இடுப்பில் வேஷ்டியை போர்த்தி விடுவார்கள். சில நிமிடங்களில் அந்த ஏழை பிச்சைக்காரனுக்கு கொடுத்துவிட்டு அவர் மறுபடியும் அப்படியே இருப்பார். அது மட்டும் புரிந்தது. காலடி மஸ்தான் சொன்ன சரி சரி பிறகு வாடா என்ற வார்த்தைகள் பல வருடங்களுக்கு பிறகு உண்மையானது. அந்த கதையை இன்னொரு அத்தியாயத்தில் சொல்கிறேன். ஓம் தொடரும்.